சிங்கள தலைவர்கள், இந்தியா, தமிழ் மக்கள் இந்த 3ஐயும் இணைத்துக் கொண்டு எவ்வாறு இந்த தமிழ் தலைமை நகரப்போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு தெளிவான நிலைமை இல்லாமல் ஒரு மங்கலான திசையில் தமிழினம் சென்று கொண்டிருக்கின்றது என்று மட்டும் நான் சொல்லுவேன். பொது வழியில 2 பேரும் வேறுபட்ட கருத்துக்களை சொல்லுவது, பிரிந்து நிற்பது என்பது தமிழ் மக்களுடைய அபிலாஷைக்கு ஆபத்தானது. இலங்கைக்கு அண்மையில் உள்ள 2 தரப்பு இலங்கையை பாதுகாப்பதற்கு கடுமையாக முயற்சிக்கின்றது. அதை மீறி செல்வதற்குரிய வல்லமை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு, தமிழ் தலைமைக்கு இருக்கவில்லை. ஆகவே கன்சாட்டை வைத்துக்கொண்டு தீர்வு கிடைக்க வேண்டுமாயிருந்தால் அது 50 ஆண்டுகளுக்கு முதலே கிடைத்திருக்க வேண்டும். ஆகவே வெறும் உரையாற்றுதல்கள் என்று அதை யாரும் பார்ப்பதாக எனக்கு தெரியவில்லை. வெறும் உரையாற்றுதல்கள் மூலம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடும் என்று தமிழ் தலைவர்களோ, தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நினைத்தால் தவறானது. மக்கள் ஒற்றுமையாக தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் தலைவர்கள் தாங்கள் ஒற்றுமையாக இருந்து முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதாக இல்லை. அதற்கு இடையில இலங்கை தன்னுடைய ஏற்றுமதி வருமானத்தை அல்லது டாலரை உள்ளே கொண்டு வரக்கூடிய பாரிய ஒரு திட்டங்களை செயற்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பல நாடுகள், கிரீஸ் உட்பட பல நாடுகளில் ஏற்பட்ட மாதிரி மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்கு இலங்கை தள்ளப்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றது. உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தாய களம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் அரசியல் களத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் தமிழரசு கட்சியின் தலைவராகவும் நீண்ட காலம் இருந்து வந்த சம்பந்தன் அவர்களுடைய மறைவு இந்த வாரத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அவர் விட்டு சென்றது என்ன, அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய அரசியல் பாத்திரம் எவ்வாறு இருந்தது என்பது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை பேராசிரியர். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. வணக்கம். உங்களுக்கும் உயிரோடை தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். சம்பந்தன் அவருடைய அரசியல் பாத்திரம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. குறிப்பாக 2009 யுத்தம் முடிவடைந்து மீண்டும் அரசியல் ரீதியாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின் போது அவர்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின், அதாவது மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அந்த வகையில் மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரத்தை அவர் அந்த காலகட்டத்தில் வைத்திருந்தார், அல்லது வைத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருந்தது. அந்த வகையில இப்போது சம்பந்தன் அவருடைய மறைவு எவ்வாறான ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கிறது, நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே தமிழ் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பது என்பது இலங்கையில் சாதாரண விடயம் அல்ல. அந்த தமிழ் தலைவர் பல்வேறுபட்ட தரப்புகளின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டியவராக இருக்கின்றார். தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், தங்களுடைய மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும், அந்த பொறிமுறையை அவர்கள் 76 வருடங்களாக எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு ஏனைய இன மக்களைப் போல அரசியல் ஊடாக எங்களுக்கும் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களில் பங்கு வேணும், வேலை வாய்ப்பு வேணும் என்று ஒரு சாரார் எதிர்பார்ப்பதும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சிங்கள மக்கள், சிங்கள அரசியல் தலைமை, ஒரு தமிழ் தலைமை 77க்கு முதல் இருந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய தரப்பாக இருக்கக்கூடாது என்ற வகையில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்தியா இன்னொரு தரப்பாக இருந்து கொண்டு எங்களுடைய அரசியலில் பின்னி பிணைந்திருக்கின்றது. இந்த இவ்வளவு விடயத்தையும் கையாள வேண்டிய நிலைமையில ஒரு தமிழ் அரசியல் கட்சி தலைவர் இருந்தார், இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் சம்பந்தன் அவர்களுடைய அரசியல் என்பது அவரை நான் நேரடியாக பார்த்தது 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு முதல். உங்களுக்கு தெரியும், 6வது திருத்த சட்டத்தின் காரணமாக எல்லோரும் தமிழ் தலைவர்கள் இந்தியாவுக்கு பாராளுமன்ற பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பிறகு திரும்பி வந்தார்கள். அவர் வந்த பொழுது மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்திருந்தது, பாராளுமன்ற தேர்தலுக்கான முஸ்தீபுகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த நேரம் அவர் சம்பூருக்கு வந்திருந்தார். ஒரு சிறிய கூட்டம் நடந்தது சம்பூர் பத்திரகாளி அம்பாள் கோயிலுக்கு முன்னுக்கு. நான் ஒரு 7 படிக்கிற மாணவனாக என்னுடைய நண்பருடன் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர் பேசினார். அன்றுதான் அவரை நான் நேரடியாக பார்த்தேன். அதாவது அப்போது ஈரோஸ் இயக்கத்தினர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள். அவர்களை அவர் கடுமையாக விமர்சித்தார். தாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அது தமிழ் மக்களுடைய அந்த பாராளுமன்ற தேர்தலை இல்லாமல் செய்துவிடும் என்று. அந்த தேர்தலில் அவர்கள் ஈரோஸ் இயக்கத்தினர் 2 ஆசனங்களையும் பெற்றபோது சம்பந்தன் அவர்கள் தோல்வி அடைந்தார்.
ஆகவே அவருடைய அரசியல் வாழ்வு என்பது வெற்றி தோல்விகள் சேர்ந்ததாக இருந்தது. ஆனால் அது பிறகு யுத்தம் உங்களுக்கு தெரியும் 2009க்கு பிறகு மிக மோசமான யுத்தத்தை தமிழினம் எதிர்கொண்டது. அதற்கு முதல் அந்த தமிழ் ஜனநாயக ரீதியான கட்சிகளுக்கும் புலிகளுக்கும் இடையிலான உறவு இருந்தது. ஆனால் அந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தவுடன் திடீரென அந்த முழு அதிகாரம் கொண்ட தலைவராக திருவாளர் சம்பந்தன் அவர்கள் மாறினார். ஆனால் அதற்கு பிறகு நடந்த விடயங்கள், அவர் எவ்வாறு கையாண்டார், உண்மையிலேயே என்னுடைய வகிபாகத்தில் அவர் தமிழ் மக்களை ஏமாற்றினார் என்றதை தாண்டி இலங்கை அரசாங்கம் சம்பந்தமான தீர்வு என்ன இருக்கின்றது, அதை அவர் பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்தார், அல்லது அது போதாமல் இருந்தது, பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றெல்லாம் சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய கடைசியான பதில், அந்த 2009க்கு பிறகு நடந்த அந்த அந்த அப்பொழுது 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த ஒற்றுமையாக இருந்த தமிழர் தரப்பு இன்றைக்கு சின்ன பின்னமாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது இல்லை. அதே மாதிரி தமிழரசு கட்சி திருவாளர் சம்பந்தன் அவர்கள் தலைமை தாங்கி அவருடைய தாய் கட்சி இன்றைக்கு 2 தலைமை கீழே சிதறுண்டு நிற்கின்றது. ஆகவே இந்த இடத்துல தான் அவர் தமிழ் அரசியலை விட்டு பிரிந்திருக்கின்றார். ஆகவே இனிமேல் நிச்சயமாக ராஜபரேவதேவம் சம்பந்தன் அவர்கள் தமிழ் அரசியலில் இருக்க மாட்டார். இனிவரும் தலைவர்கள் அதை எவ்வாறு ஒரு கிடையங்கள் கொண்டு வரப்போகிறார்கள், தமிழ் மக்களை எவ்வாறு ஒரு குடையங்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்ற வெற்றிடம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த கட்டம் என்ன என்றால் 76 வருடங்கள் கடந்து இன்னும் எவ்வளவு காலம் செல்லப் போகின்றது, இந்த தமிழ் தலைமை எவ்வாறு போராடப் போகின்றது, எவ்வாறு ஒரு தீர்வை பெற்றுத்தரப் போகின்றது, சிங்கள தலைவர்கள், இந்தியா, தமிழர் மக்கள் இந்த மூன்றையும் இணைத்து கொண்டு எவ்வாறு இந்த தமிழ் தலைமை நகரப் போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு தெளிவான நிலைமை இல்லாமல் ஒரு மங்கலான திசையில் தமிழினம் சென்று கொண்டிருக்கின்றது என்று மட்டும் நான் சொல்வேன். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர் முக்கியமான பதவிகள் எதனை வகிக்காத போதிலும் அந்த கட்சியினுடைய பெருந்தலைவர் என வர்ணிக்கப்பட்டார். அந்த கட்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையையும் அவர் கொண்டிருந்தார். இந்த நிலைமையில தமிழரசு கட்சியில இப்போது ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில அவருடைய மறைவு தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தை எந்த வகையில் பாதிக்கும்? நிச்சயமாக அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் இரட்டை தலைமை அல்லது 3 தலைவர்களை கொண்ட கட்டமைப்பு இருக்க இயலாது. அது சாத்தியமில்லை. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், அதிமுகவில் அது இடந்த தோல்வியை தழுவி இருந்தது. ஆகவே அரசியல் தலைமை என்பது ஒரு தலைவரின் கீழே கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அது 2, 3 தலைவர்கள் அங்கே இருக்க இயலாது. அந்த வகையில சம்பந்தன் அவர்களுடைய வயது மூப்பு, அடுத்தது அவர்களுடைய அரசியல் அனுபவம், நீண்ட காலம் அந்த அரசியலில் இருந்தமை, தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தமை என்றது அவருக்கு ஒரு சாதகமான தன்மை வழங்கி இருந்தது என்றால் திருவாளர் அமுதலிங்கம் அவர்களாக இருக்கலாம், சிவசிதம்பரம் அவர்களாக இருக்கலாம், ஆனந்த சங்கரி அவர்களாக இருக்கலாம், எல்லோரும் அந்த தமிழ் அரசியலில் இருந்து ஏதோ ஒரு வகையில் விலத்தப்பட்ட போதில் அது விலத்திய போது சம்பந்தன் அவர்கள் மட்டும்தான் அந்த வயது மூப்புடைய அனுபவம் வாய்ந்த தலைவரா இருந்தார். ஆகவே இயல்பாகவே அவரிடம் அந்த தலைமை இருந்தது. ஆனால் இன்று எவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை, இப்ப சம்பந்தன் அவர்களுடைய சொல்லை மீறி நடக்கக்கூடிய நிலைமையில் அவருக்கு கீழ் இருந்த தலைவர்கள் இருக்கவில்லை. சம்பந்தன் அவரது ஆளுமையை செலுத்தினார். ஆனால் இன்று அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கவில்லை. ஒருத்தரை ஒருவர் வெளிப்படையாக எதிர்க்கிற தன்மை தமிழரசு கட்சியில இருக்குது, தமிழ் அரசியல்ல இருக்குது. ஆகவே அந்த நிலைமை தமிழ் மக்களுக்கு சாதகமாக நிச்சயமாக இருக்காது. என இரட்டை தலைமையின் கீழே தமிழ் அரசியல் செல்ல இயலாது. அது சாத்தியமும் இல்லை. அது பல நாடுகளில் தோல்வியை தழுவி இருக்கின்றது. ஆகவே இந்த தலைமை ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஒருத்தர் தலைவர் அவருக்கு அடுத்தபடியாக செயலாளர் அல்லது வேறு பதவியை வைத்துக்கொண்டு போகுதா, அல்லது தொடர்ச்சியாக தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன, காலம் குறுகியதாக இருக்கின்றது. ஆகவே வெளிப்படையாக பொது வழியில 2 பேரும் வேறுபட்ட கருத்துக்களை சொல்லுவது, பிரிந்து நிற்பது என்பது தமிழ் மக்களுடைய அபிலாஷைக்கு ஆபத்தானது. அதை மட்டும் நான் இந்த அழுத்தி கூற விரும்புகிறேன். அந்த 2009க்கு பிற்பட்ட காலத்தில் தமிழ் தலைமை என்பது சம்பந்தனிடம்தான் இருந்தது. அவருடைய கட்டுப்பாடு இருந்தது. அதே வேளையில சர்வதேச ரீதியாகவும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தது. அதே போல சிங்கள தலைவர்களுடனும் அவருக்கு ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. இது அனைத்தையும் பயன்படுத்தி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை, அதாவது தீர்க்கமான ஒரு இன நெருக்கடிக்கு தீர்க்கமான ஒரு தீர்வை அவரால் கண்டிருக்கக்கூடியதாக இருந்திருக்குமா? அவர் அந்த இடத்தில் தவற விட்டு விட்டார் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? தந்தை செல்வா 2 ஒப்பந்தங்களை செய்தார். அவர் தந்தை செல்வா தோற்றாரா அல்லது இலங்கை அரசியல்வாதிகளால் தோற்கடிக்கப்பட்டாரா என்பதெல்லாம் இங்கே முக்கியமான விடயம் இருக்கின்றது.
ஆகவே சம்பந்தர் அவர்களுக்கும் தெரிந்திருக்க கூடும், அதாவது தன்னுடைய வாழ்நாள்ல இது தீர்வு ஒன்று பெற முடியாது, அதுக்குரிய சூழ்நிலை இல்லை என்றால் இங்கே தென்னிலங்கை தலைவர்களிடம் தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒன்று இருப்பதாக பலர் நினைக்கிறார்கள் இல்லை. அப்ப அது திருவாளர் சம்பந்தன் அவர்களுக்கும் விளங்கி இருக்கும். ஆனால் அவர் தேர்தல்களை சந்திக்க வேண்டிய பல கட்டங்களில் சிலபல அவருடைய மனத்தை மீறி சில பொய்களையும் சொல்லுகிறார் என்றது அவருக்கே தெரிந்திருக்கும். என்றால் நான் பொங்கலுக்கு தீர்வு வந்துவிடும், தீபாவளிக்கு தீர்வு வந்துவிடும் என்று சொன்னதெல்லாம் அவருக்கே நிச்சயமாக தெரிந்திருக்கும் நான் பொய் கூறுகிறேன் என்று. என்றால் அப்படியெல்லாம் தீர்வு காண இயலாது. யதார்த்தம் அதற்கு சாதகமா இல்லை என்றது ஒரு முக்கியமானது. ஆனால் எந்த வகையில அவர் அனைத்து சந்தர்ப்பங்களையும் அந்த தீர்வு நோக்கி நகர்த்தினார் என்பதிலும் பலருக்கு கேள்வி இருக்கின்றது. உதாரணமாக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வெற்றியை நோக்கி முன்னேறிய போது அதற்கு முன்னர் நடந்த விஷயங்கள் அல்லது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியா வந்த உடனே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எதையாவது விஷயத்தை செய்யக்கூடிய நிலைமை இருந்தது, முயற்சித்திருக்கலாம். ஆனால் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோட்டை விட்டது. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கும் பிரதமராக இருக்க தற்போது ஜனாதிபதிக்கும் பிரச்சனைகள் எழத் துவங்கின பிறகு உங்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்கான தீர்வை விட்டு நாடு எங்கேயோ சென்று விட்டது. உடனடியாக எந்த அளவுக்கு அவர்கள் முயற்சித்தார்கள், ஒரு பொறுமுறையை பகுத்து செயற்பட்டார்கள் என்பது தமிழ் மக்கள் மத்தியில ஒரு அங்கலாய்ப்பை ஏற்படுத்துவது உண்மைதான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இந்த தமிழ் தலைமை எவ்வாறு மிக 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 கச்சிதமாக பயன்படுத்தியது என்பதில் பல்வேறுபட்ட தரப்பினருக்கு கேள்விகள் உருவாகின்றன. சம்பந்தன் அவருடைய அரசியலை பொறுத்தவரையில் அவர் அதிக அளவுக்கு தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளில் விட்டு கொடுப்புகளை செய்தார் என்ற ஒரு கருத்து தமிழ் தரப்பாலே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதே போல சிங்கள தரப்புகளும் அதற்கு தெரிவித்திருக்கின்றது. முக்கியமான ஒரு அரசியல்வாதி கூட சில வருடங்களுக்கு முன்னர் உரையாற்றிய போது தெரிவித்திருந்தார், சம்பந்தன் உயிருடன் இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். ஏனென்றால் சம்பந்தனை போல அதிக அளவுக்கு விட்டு கொடுப்புகளை செய்யக்கூடிய இன்னொரு தலைவர் தமிழ் தரப்பிலிருந்து உருவாக மாட்டார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில சம்பந்தனுடைய இந்த அணுகுமுறை குறித்து நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? உண்மையிலேயே சம்பந்தன் அவர்களுக்குரிய ஏதுநிலை என்னன்னு சொன்னால், சம்பந்தன் அவர்களை எதிர்த்து கூட்டத்தில் பேசுவதற்கு எந்த தமிழ் தலைவரும் முனைய மாட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு அந்த ஆளுமை இருந்தது, எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம், ஈவன் சுமந்திரன் போன்ற மிகப்பெரிய சட்டத்தரணிகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை சம்பந்தனிடம் இருந்தது உண்மை. ஆகவே அவர் பயப்படாமல் தமிழ் தலைவர்களுக்கோ தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றோ பயப்படாமல் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தார். அந்த வகையில் தான் நீங்கள் சூறும் அந்த விட்டுக் கொடுப்புகளை அவர் செய்ய தயாராயிருந்தார். ஆனால் அதை தென்னிலங்கை எவ்வாறு புரிந்து கொண்டது, அவருக்குரிய அந்த பரஸ்பர விட்டுக் கொடுப்புகளை தென்னிலங்கை செய்ததா, அதுக்குரிய முயற்சி எடுத்ததா, அதை புரிந்து கொண்டதா என்பதுதான் இங்கே பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. அந்த வகையில தான் சம்பந்தன் அவர்களும் தந்தை செல்வாவை போல ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையிலிருந்து தான் அரசியலிருந்து விடைபெறுகின்றார். ராஜேந்திர மட்டத்திலும் சம்பந்தனுக்கு அதிக அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அவர் சொல்வதை அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தூதுவர்கள் அல்லது முக்கியமான தலைவர்கள் நிச்சயமாக சம்பந்தனை சந்தித்து செல்லும் ஒரு நிலைமை இருந்தது. இந்த நிலைமையில ராஜதந்திர ரீதியாக சில நெருக்குதல்களை அவர் கொடுத்திருக்கக்கூடியதாக இருந்திருக்குமா? நிச்சயமாக அதுக்கு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்க கூடும், அவர் வெளிப்படையாக கதைத்திருக்க கூடும். ஆனால் நான் மீண்டும் வலியுறுத்துவது என்னன்னு சொன்னால், இந்தியாவை அவை மிகப்பெரிய அளவுக்கு நம்பினார். தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் என்று சொன்னால் இந்தியாவின் அனுசரணை தேவை. ஆனால் அந்த அழுத்தங்கள், நீங்க சொல்ற அழுத்தங்கள் 2 வகையா பார்க்க வேண்டும். ஒன்று மேற்குலக நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா உட்பட்ட மேற்குலக நாடுகளுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு கொழும்பில் எடுபட்டது என்றது ஒரு விடயம். அதே மாதிரி இந்திய அழுத்தங்களும் கொழும்பில் எந்த அளவு எடுபட்டது என்றால், யுத்தம் முடிந்த உடனே 13+ என்று கூறிய அது இலங்கை தரப்பு கொழும்பு அதன் பின்பு 13 பற்றியே கதைப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொண்டது. அது 13 முழுமையான அமுலாக்கத்தை குறைத்துக் கொண்டது. ஆகவே சம்பந்தன் அவர்கள் நிச்சயமாக அமெரிக்க தரப்பு அல்லது பிரித்தானிய தரப்புடன் நிச்சயமாக கதைத்திருக்க கூடும், இந்தியாவுடன் கதைத்திருக்க கூடும். ஆனால் அந்த அழுத்தங்கள் கொழும்பில் எடுபடாமல் போயிருப்பதற்காக அதுக்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. என்றால் அவர்களால் ஒரு கட்டத்திற்கு மேல கொழும்பை தங்களுடைய அழுத்தங்களுக்கு உட்பட வைக்க முடியவில்லை என்றுதான் இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜெனீவாவை பொறுத்தவரையில் அங்கு பொறுப்பு குரல் போன்ற விடயங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போதிய வகையில் செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதாவது சம்பந்தனுடைய தலைமையில் இருந்த காலத்தில். இது பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? நீங்க சொல்லுவதில் நிச்சயமா உண்மை இருக்கின்றது. அந்த கடைசியாக இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் பிரேரணை கொண்டு வந்த போது நான் இங்கிலாந்தில் இருந்தேன், அதை பார்த்து கொண்டிருந்தேன் லைஃபா. அந்த 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 நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருந்தேன்.
2 நாட்டு தூதுவர்கள் அந்த ஜெனீவா அவையில் நடந்து கொண்ட விதம், அவர்கள் வந்து கடுமையாக போராடினார்கள். இலங்கைக்கு அண்மையில் உள்ள 2 நாடுகள். அவர்கள் 2 பேரும் பகையாளிகள். இலங்கையை பாதுகாப்பதற்கு கடுமையாக போராடினார்கள். ஆகவே அமெரிக்காவினுடைய தனிப்பட்ட செல்வாக்கில தான் அந்த பிரேரணை வெற்றி பெற்றது. அந்த 2 தரப்பும் இலங்கைக்கு அண்மையில் உள்ள 2 தரப்பும் கடுமையாக போராடியபோது, அதை நீர்த்துப் போகச் செய்வதற்கு முயற்சித்தார்கள். ஒரு கட்டத்தில ஒரு தூதர் சொன்னார், "நிதி இல்லை. நிதி கிடைக்கும் வரைக்கும் இதை தாமதியுங்கள்ன்னு" சொல்ல, அந்த அவைக்கு தலைமை தாங்கியவர் அவருக்கு இன்னொருத்தர் ஒரு குறிப்புரையை கொண்டு கொடுத்தார். ஏதோ ஒரு நாட்டைச் சொல்லி, அந்த நாட்டில இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டபோது, நிதி இல்லாமல் உருவாக்கப்பட்டது. ஆகவே இப்பொழுது நாங்கள் இதை 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 தி தி தீர்மானம் நிறைவேற்றுவோம். அதற்குள் நிதியை பார்ப்போம் என்று. அதிலிருந்து நாம் புரிந்து கொண்டது என்று சொன்னால், இலங்கைக்கு அண்மையில் உள்ள 2 தரப்பு இலங்கையை பாதுகாப்பதற்கு கடுமையாக முயற்சிக்கின்றது. அதை மீறி செல்வதற்கு கூடிய வல்லமை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு, தமிழ் தலைமைக்கு இருக்கவில்லை. ஆகவே தான் அவர்கள் முழுமையான அழுத்தத்தை ஜெனீவாவில் கொடுக்க முடியாமல் தயங்கியமை காரணம் என்று சொன்னால், அவர்கள் ஆட்பட வேண்டிய மற்ற தரப்புகளின் அழுத்தம் அவர்கள் மீது இருந்தது. இலங்கை கொழும்பை தாண்டி ஏனைய அழுத்தங்களுக்கும் இந்த தமிழ் தலைமை உட்பட்டது. ஆகவே தான் அவர்கள் ஒரு இக்கட்டான நிலையில் தமிழ் தரப்பு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே கொழும்பை நெருக்குவாரம் கொடுக்க முடியாது என்ற கட்டத்தில தமிழ் தலைமை இருந்ததை நான் உணர்ந்தேன். சிங்கள தலைவர்களுடனும் சம்பந்தன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவும் நம்பிக்கையும் அதிக அளவுக்கு இருந்தது. அதனை பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளை சிங்கள மக்கள் மத்தியில், சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில் கொண்டு செல்வதில் அவர் போதிய அக்கறை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அது உண்மைதான். நீங்க சொல்வது உண்மைதான். என்ற எங்களுடைய தலைவர்கள் பலர் பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு உரையாற்றிவிட்டால் அது போதும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு மேல அந்த போராட்டத்தை கொண்டு வரவில்லை. பாராளுமன்றத்தை ஒரு தீர்வுக்கான தளமாக அவர்கள் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு நிச்சயமாக இருக்கின்றது. அதுக்குள்ள சம்பந்தன் அவர்களும் வருகின்றார். வெறுமனே உரையாற்றும் போது எதிர்த்தரப்பில், அரசாங்க தரப்பில் அங்கே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணாமல் வெறும் கதிரைகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கன்சாட்டை வைத்துக்கொண்டு தீர்வு கிடைக்க வேண்டுமா இருந்தால் அது 50 ஆண்டுகளுக்கு முதலே கிடைத்திருக்க வேண்டும். ஆகவே வெறும் உரையாற்றுதல்கள் என்று அதை யாரும் பார்ப்பதாக எனக்கு தெரியவில்லை. வெறும் உரையாற்றுதல்கள் மூலம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடும் என்று தமிழ் தலைவர்களோ, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நினைத்தால் தவறானது. நீங்க சொல்வது உண்மைதான். இதில் சில விஷயங்கள் எங்களால செய்யக்கூடியது, ஆனால் ஓரளவுக்கு செய்ய முடியாததை கால அடிப்படையில் நாங்கள் பின்தள்ளி உடனடியாக செய்ய வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்களை தமிழ் மக்களுக்கு செய்து கொடுப்பதில் எந்த அளவு தூரம் தமிழ் தலைமை வெற்றி பெற்றது என்பதில் நியாயமாக சிந்திக்கும் தமிழர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை சம்பந்தர் அவர்கள் உட்பட அவருடைய வகிபாகம் போதாமல் இருந்தது, சேத்திரனற்று காணப்பட்டது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். சம்பந்தன் அவர்கள் திருமலை மாவட்டத்தில் 77ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் நீண்ட காலமாக அங்கு தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார். இந்த காலகட்டத்தில் பெருமளவுக்கு சிங்கள மயமாக்கலும் குடியேற்றங்களும் பெருமளவுக்கு திருமலையில் இடம்பெற்று அங்கு இருக்கக்கூடிய சனத்தொகையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த வகையில அவருடைய செயற்பாடுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவர் தீவிரமாக செயற்பட்டு இதனை தடுத்து நிறுத்திருக்கக்கூடியதாக இருந்திருக்குமா? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் தென்னமரவாடியிலிருந்து தொடங்கி வெறுகல் முகத்துவாரம் வரைக்கும் நீண்ட ஒரு மாவட்டம், பெரிய மாவட்டம். 3 இன மக்களும் கணிசமாக வாழ்ற இடம் கிட்டத்தட்ட விகிதாசார ரீதியாக. ஆனால் தமிழ் மக்கள் அரசியல் பலம் குன்றி காணப்பட்டார்கள். தமிழ் மக்களை பொறுத்தளவில் ஒரே ஒரு பிரதிநிதி தான் அங்கே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. 94ஆம் ஆண்டு ஒரு பிரதிநிதியும் அங்கே வெற்றி பெறவில்லை. சம்பந்தன் அவர்களும் தோல்வி அடைந்தார். பிறகு சம்பந்தன் அவர்கள் தோல்வி அடைந்த போது தங்கத்துரை அவர்கள் வெற்றி பெற்றார். தங்கத்துரை அவர்களுடைய படுகொலைக்கு பிறகுதான் சம்பந்தர் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் திருகோணமலையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், திருகோணமலை நகரத்துக்கே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. வைத்தியசாலை பிரச்சனையா இருக்கின்றது. பெரிய சிக்கலா திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கின்றது. அபிவிருத்தியில பின்தங்கி இருக்கின்றது தமிழ் பிரதேசங்கள். ஆகவே அந்த விஷயங்களில் எல்லாம் அவர் கவனம் செலுத்தவில்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவர் மக்களை சந்திப்பார் அல்லது தமிழ் பிரதேசங்களுக்கு போவார். அதுக்கு பிறகு அவர் போக மாட்டார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக அவர் மீது வைக்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் சொல்லுவது இல்லை, ஒரு நியாயம் இருக்கின்றது. அவர் கடைசி தேர்தலில் கூட அவருடைய வயது மூப்பின் காரணமாக அவர் தமிழ் தலைமையை வைத்துக்கொண்டு ஏனைய ஒரு இள வயது உடையவருக்கு அந்த 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 பார்லமெண்ட் ஆசனத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது அதெல்லாம் நடைபெறவில்லை. அவர் தேசிய பட்டியல் உறுப்பினரை வைத்துக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒரு செயற்படக்கூடிய ஒருத்தரை
பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது அதுவும் தட்டி கழிக்கப்பட்டது. நிச்சயமாக அவர் உணர்ந்திருப்பார், தனக்கு வயது மூப்பு ஏற்பட்டு கொண்டிருக்க, தன்னால ஒரு செயற்பட இயலாது. ஆகவே ஒரு சர்வதேசத்தை, கொழும்பை கையாளக்கூடிய அந்த தலைமை பொறுப்பை அல்லது தேசிய பட்டியல் ரீதியான அந்த அந்த உறுப்பினரை வைத்துக்கொண்டு அவர் ஏன் இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படாமல் இல்லை. நிச்சயமாக திருகோணமலை மாவட்டத்துக்கு உள்ள பிரச்சனை வடகிழக்கு உள்ள பிரச்சனை. திருகோணமலை மாவட்ட பிரச்சனை அவருடைய சொந்த மாவட்டம், சொந்த தொகுதி. அவர் ஆரம்பத்தில் கேட்ட திருவண்ணாமலை தொகுதி அந்த 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 மாவட்ட தலைநகரமாக இருக்கின்றது. ஆகவே நிறைய பிரச்சனைகள் உருவாகியிருக்கின்றன. மாவட்ட மக்கள் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். அபிவிருத்தியில் பின்தங்கி அவர்கள் நிச்சயமாக காணப்படுகிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அது அவருக்கு தெரியாததல்ல. ஆனால் அவர் அதை எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமாக எதிர்கொண்டார், அவருடைய வயது மூப்பு அதுக்கு சவாலாக இருந்ததா, அல்லது கொழும்பில் உள்ள தலைவர்களை அவர் இந்த விஷயங்களை நோக்கி வலியுறுத்துவதை அவர் அக்கறை செலுத்தவில்லையா என்ற குற்றச்சாட்டும் இங்கே எழுகின்றது. திருமலை மாவட்டத்தில் எதிர்கொள்ளப்படுகின்ற பிரச்சனைகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போது திருமலை மாவட்டத்துக்கு புதிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர இருக்கின்றார். அவர் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களாக எவை இருக்கும் என நீங்கள் கருதுகின்றீர்கள்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒன்று, தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்கும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களும் திருகோணமலை மாவட்ட தமிழ் மக்களும் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் என்ற அவருடைய எண்ணிக்கை குறைவு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைப்பதை சிக்கலாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு என்பது தமிழருடைய தாயகம் என்ற ரீதியில் அந்த மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய தேவை இருக்கின்றது. அதில் தற்போது வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சிவதாசன் அவர்கள் முக்கியமாக முன்னுரிமை கொடுத்து செயற்படுவார் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரம் இந்த அபிவிருத்தியில பின்தங்கி இருப்பது என்றால், இலங்கையில தமிழ் மக்களும் குடிமக்கள் அவர்களும் வரி செலுத்துகிறார்கள். அப்ப அபிவிருத்தியில் அவர்களுக்கு வகிபாகம் இருக்கின்றது, பங்கு இருக்கின்றது. அதை மனத்தில் இருத்தி இந்த பின்தங்கிய பிரதேசங்கள்ல பல்வேறுபட்ட சிக்கல் இருக்குது. தமிழ் இளைஞர்கள் படித்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த அரசியல் பிரச்சனையை மனத்தில் வச்சுக்கொண்டு அது வடகிழக்கு உரிய பிரச்சனை, எல்லோரையும் சேர்ந்து இயங்கும். அதே வேளை இந்த மாவட்டத்துக்குரிய சில பிரச்சனைகளையும் அவர் அபிவிருத்தி சார் பிரச்சனைகளையும் வெற்றிகரமாக கையாள வேண்டும் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இந்த தமிழர் மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையிலிருந்து விலகாமல் அதற்குள் இருந்து கொண்டு, அந்த சட்ட வரம்புக்குள் வரையறைக்குள் இருந்து கொண்டு, திருகோணமலை மாவட்டத்துக்குள்ள குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள், குறிப்பாக ஏற்படக்கூடிய அந்த தென்னமர மாடியிலிருந்து வெறுகல் மோத்துவாரம் வரை உள்ள பிரதேசங்களை ஒன்றிணைச்சு அந்த பிரதேசங்களை வாழ்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூர்ந்து கவனித்து அதை பாராளுமன்றம் ஊடாக செய்து கொடுக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கின்றது. அது மிகப்பெரிய சவாலாக அவருக்கு இருக்கக்கூடும். நடைபெறக்கூடிய அந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் இதில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக. அதற்கு முதல் இந்த தமிழரசு கட்சி தலைமை பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். தமிழ் மக்கள் பிரிந்து வாக்களித்தால், அந்த ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு கட்சிகள் வாக்களித்தால் என்றால் அந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் ஏனைய இன மக்களோட சேர்ந்து வாழக்குள்ள நிச்சயமா சிதற வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி சிதறினால் தமிழ் மக்களுடைய பலம் குன்றிவிடும். ஆக மிகப்பெரிய சவாலான கட்டத்தை நோக்கித்தான் கிழக்கு மாகாண மக்கள் நகர்கிறார்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் நகர்கிறார்கள். ஆக இந்த இடத்துல தமிழ் தலைவர்கள் மக்கள் ஒற்றுமையாக தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் தலைவர்கள் தாங்கள் ஒற்றுமையாக இருந்து முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதாக இல்லை. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக எல்லோரும் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் இதே விஷயத்தை தான் அவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். தமிழ் தலைவர்களும் ஒற்றுமையாக வாருங்கள் என்று. இங்கு ஒரு முரண்பாடு காணப்படுவதுதான் சிக்கலா இருக்கின்றது. சம்பந்தனுடைய விவகாரத்திலிருந்து நாங்கள் தேசிய பிரச்சனை சம்பந்தமாக பார்க்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் நிகழ்த்திய 2 உரைகள் இப்போது முக்கியமாக பேசு பொருளாக இருக்கின்றது. அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை ஒன்று, மற்றது பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய உரை. இந்த 2 உரைகளிலும் அவர் இந்த பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி தீர்க்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். கடன் நெருக்கடி தீர்க்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். IMF உடனான உடன்படிக்கை பற்றிய சில விஷயங்களை முன்வைத்திருந்தார். இவை தொடர்பில் உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து என்ன? அதில் ஒரு அரைவாசி தான் அவர் சொல்லுவதில் அரைவாசி உண்மை இருக்கின்றது. ஓரளவுக்கு நாடு வளமைக்கு திரும்பி இருக்கின்றது. அதுல மாற்று கருத்துகளுக்கு இடமில்லை. ஆனால் இலங்கை செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றால் கடன் மிகப்பெரிய அளவில் இருக்கு. 100 பில்லியன் கடன், வெளிநாட்டு உள்நாட்டு கடன் $100 பில்லியன் இருக்கும் போது அதை இலங்கை எவ்வாறு கையாளப் போகின்றது, அதுக்குரிய ஆரம்ப படிநிலையில தான் இலங்கை வெற்றி அடைந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது. அதற்கிடையில் பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் வரப்போகின்றன.
இந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சில வேளை விட்ட இடத்திலிருந்து திரும்ப தொடங்க வேண்டிய கட்டத்தில் இலங்கை செல்லும். ஆனால் இந்த சீர்திருத்தங்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் சொல்ற இந்த வெற்றிக்கு நாட்டு மக்களுடைய ஆதரவு இருக்குதா? எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை நாட்டு மக்களுக்கு மாற்று கருத்து இருக்கின்றதா? தங்கள் மீது அதிக சுமை இருக்கின்றது. இந்த நெருக்கடிக்கு காரணமானவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கோவப்படுகிறார்களா? எ தங்களுக்கு இந்த 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 தற்போதைய செயல்முறை போதாது. ஒரு முழுமையான மாற்றம் வர வேண்டும். இப்படியான ஒரு நெருக்கடி நிலைமை திரும்பவும் தோற்றுவிக்கப்படக்கூடாது. ஆகவே அதற்குரிய ஒரு தலைமை உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்பதுதான் அடுத்த கட்டம். அதை வைத்துக்கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நாடு எவ்வாறு செல்லப் போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவருடைய கருத்தை பொறுத்தளவில, என்ன பொறுத்தளவு ஒரு 50% ஒரு 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 பலமேலகி நாடு வந்திருக்கின்றது. ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கின்றது. அந்த பொங்கு ரோந்து நிலைமையிலிருந்து நாடு மீண்டு விட்டது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் எதிர்த்தரப்பினர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய கருத்தின்படி அந்த நிலைமையிலிருந்து இலங்கை மீண்டு விட்டதா அல்லது மீளக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? வங்குரோத்து என்பது பலர் சொல்லுகிறார்கள் ஒரு நாட்டுக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னால் ஒரு ஒரு கம்பெனி வங்குரோத்து அடைந்தால் அந்த கம்பெனி மூடப்பட்டு விடும். அந்த கம்பெனி சொத்துக்கள் எல்லாம் விற்று எந்தெந்த வங்கியிடம் அந்த கம்பெனி கடன் பட்டதோ அந்த வங்கிகள் எல்லாம் அந்த கம்பெனி சொத்துக்களை எடுத்து விடும் என்று. ஆனால் ஒரு நாடு வங்குரோத்து அடைய இயலாது. நாட்டில் ஏற்பட்டது ஒரு நெருக்கடியான இலங்கைக்கு கடன் கொடுத்தவர் எல்லோரும் வந்து இலங்கையில் உள்ள சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஏன்னா நாடு வங்குரோத்து அடைய இயலாது. நாட்டில் நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. ஆனா அந்த நெருக்கடிக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று இலங்கை ரூபாயில வருமானம் போதாமல் இருக்கின்றது. அடுத்தது வெளிநாட்டு அந்நிய செலாவணியில வருமானம் போதாமல் இருக்கின்றது. ஆனா இலங்கை ரூபாயில வருமானத்தை அதிகரிப்பதற்கு உங்களுக்கு தெரியும் நெருக்கடி ஏற்பட்ட போது 7.3% இருந்த வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக இப்பொழுது 9% வந்திருக்கின்றது. அது போதாது உண்மை. ஆனா அந்த வருமான அதிகரிப்பு ஏற்பட்ட அதே வழி அந்த சுமையை சுமந்தது எல்லாம் மக்கள் தான். இந்த நெருக்கடிக்கு காரணமானவர்கள் இல்லை. உதாரணமா ஒரு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட போது டொலரில் கடன் பெற்று அந்த பாதை அமைக்கப்பட்டால், இப்பொழுது அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானம் ரூ. 300 400 ஒவ்வொரு பயணியும் கொடுப்பது இலங்கை ரூபாயில. ஆனா இலங்கை அரசாங்கம் கடனை திருப்பி செலுத்துவது டொலர்ல. அவ்வாறான நிலைமையில் இருக்கக்குள்ள உங்களுக்கு நீங்க இலங்கை ரூபாயில சில வருமானங்களை எட்டினாலும், டொலரை பெறுவதில் இலங்கை மிகப்பெரிய பிரச்சனை எதிர்கொள்கின்றது. ஏன்னா இலங்கை ஏற்றுமதி கட்டமைப்பு பிழையா இருக்கின்றது. வெளிநாட்டு முதலீடுகள் வருவதாக இல்லை. ஆகவே அங்க வெளிநாட்டு அந்நிய செலாவணிக்கு பற்றாக்குறை தொடர்ந்து இருக்க போகின்றது. ஆகவே இந்த இடத்துல இலங்கை அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கடன் பெற வேண்டிய நிலைமையில் தான் இருக்கின்றது. ஆகவே சிக்கல் கட்டமைப்பில சிக்கல் இருக்கின்றது. அந்த கட்டமைப்பில சிக்கல் மாற்றம் ஏற்படும் வரைக்கும் இலங்கை நெருக்கடி தொடரும். நமது கடன் மறுசீரமைப்பை பொறுத்தவரை தற்போதுள்ள உண்மையான நிலைமை என்ன? கடன் மறுசீரமைப்பை பொறுத்தளவில் உள்நாட்டு வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு 2 விடயம். உள்நாட்டில் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இபிஎஃப் மட்டும் அந்த பிணையுடைய காலத்தை நீண்ட காலத்துக்கு நீடித்து அந்த சுமையை தனியார் துறை ஊழியர்கள் ஆடத் தொழிற்சாலை பெருந்தோட்டத்துறை ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்த தனியார் துறை ஊழியர்கள் மட்டும்தான் அதுக்குரிய விலையை கொடுத்தவர்கள் ஏனையவர்கள் கொடுக்கவில்லை. ஆகவே அந்த உட்கட்டமைப்பில் பெரிய அளவு மாற்றத்தை இலங்கை அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை. என்ன இந்த வங்கிகள் கொள்வனவு செய்திருக்கிற திரைசேரி உண்டியல்கள் எல்லாம் எந்த மாற்றத்துக்கும் உட்படவில்லை. ஆகவே அது ஒரு பகுதி சிறு பகுதி தான் அது இடம்பெற்றிருக்கின்றது. அதுக்கும் ஒரு சிறு பகுதி மக்கள் தான் விலை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வெளிநாட்டு கடனில் அதுல பல்வேறுபட்ட தரப்பில் இருக்கிறார்கள். இந்த பாரிஸ் கிளப் மெம்பர் ஜப்பான் உட்பட்ட அமெரிக்கா உள்ளிட்ட அபிவிருத்தி அடைந்த நாடுகள் ஒரு தரப்பு இருக்கின்றது. சீனா ஜப்பான் உள்ளிட்ட இருதரப்பு கடன் கொடுப்பவர்கள் அவர்கள் இந்த பாரிஸ் கிளப்ல உறுப்பினர் இல்லை. அடுத்த தனி நபர்கள் இருக்கிறார்கள், தனி வங்கிகள் இருக்கின்றன. இந்த 3ஐயும் பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு அரசாங்கம் இப்ப பாரிஸ் கிளப் மெம்பர்ஸோட மட்டும்தான் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. ஜனாதிபதியிட அவர்களோட பேச்சை நீங்க பார்த்தீர்களா இருந்தால் அவர் தெளிவாக சொல்லுவது கால நீடிப்பு மட்டும் கிடைத்துள்ளது. வட்டி வீதம் குறைப்பை பற்றியோ அல்லது அந்த கேக்கட் சொல்லப்படும் ஒரு தொகையை வட்டி விடுவதை பற்றியோ அவர் பெருசாக வலியுறுத்தி கதைக்கவில்லை. ஆகவே இலங்கைக்கு கால நீடிப்பு மட்டும்தான் கிடைத்துள்ளது போல தெரிகின்றது. அதே நேரம் இந்த தனியாருடன் பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்றது. அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? அப்ப சில வேளை அவர்களும் சர்வதேச நாணய நிதியத்தின் தலையீட்டினால் கால நீடிப்புக்கு மட்டும் ஒத்துக்கொள்ளக்கூடும். அதற்கு இடையில இலங்கை தன்னுடைய ஏற்றுமதி வருமானத்தை அல்லது டொலரை உள்ளே கொண்டு வரக்கூடிய பாரிய ஒரு திட்டங்களை செயற்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பல நாடுகள் கிரீஸ் உட்பட பல நாடுகளில் ஏற்பட்ட மாதிரி மீண்டும் மீண்டும் நெருக்கடிக்கு இலங்கை தள்ளப்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுவது போல அந்த ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பது அல்லது டொலரை உள்ளே அதிக அளவுக்கு கொண்டு வருவது போன்ற செயற்பாடுகளில் அரசாங்கம் எந்த அளவுக்கு முனைப்பாக செயற்பட்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு அதில் வெற்றி பெற்றிருக்கின்றது? இல்லை, அதுல அரசாங்கம் பெரிய அளவு முனைப்பா செயற்பட்டதாக நான் சொல்ல மாட்டேன். 77ஆம் ஆண்டு தாராளமயப்படுத்தப்பட்ட பிறகு தேயிலையில இருந்த எங்களோட தங்க நிலை ஆடத் தொழிற்சாலைக்கு வந்தது.
ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இலங்கையுடைய அந்நிய செலாவணி வருமானம் 3 டீக்களில் தங்கியுள்ளது. ஒரு டீ வந்து டீ, அடுத்த டீ வந்து டெக்ஸ்டைல், அடுத்த டீ வந்து டூரிசம். அப்ப இந்த 3 துறையும் ஊழியர் செறிவான துறைகள். ஊழியர்கள் தான் அதில் கூடுதலான வைபவத்தை வைக்கிறார்கள். ஆகவே பல நாடுகள், அது தாய்வானா இருக்கலாம், தாய்லாந்தா இருக்கலாம், தென்கொரியாவா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், வியட்நாமா இருக்கலாம், பல்வேறுபட்ட நாடுகள் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகின்றன. எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு. இலங்கை அதை நோக்கி நகரவே இல்லை. இலங்கை ஊழியர் சரிவான பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டு நீங்கள் பெரிய அளவு தொகையை உள்ள கொண்டு வர இயலாது. ஏன்னா இறக்குமதி செய்கிற முழுக்க உங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி அதில் அட்வான்ஸான பொருட்கள். அப்ப அதுக்கு இலங்கை கல்வியில முதலீடு செய்ய வேண்டும். ஏராளமான தொழில்நுட்பவியலாளர் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் நாட்டை விட்டு பலர் வெளியேறி செல்வதனால் இலங்கையுடைய நோக்கம் என்ன, என்ன நடக்குது, எப்படி இலங்கை இந்த ஏற்றுமதி கட்டமைப்பை மாற்றுவது என்பதில் தெளிவான நிலைமையை நாங்கள் காணவில்லை. இந்த நிலைமை தொடர்ந்தால் டொலர் அதிகமாக வெளியேறி செல்லும், டொலர் குறைவாக உள்ளே வரும். ஆகவே இலங்கை அதுல பாரிய மாற்றத்தை செய்யாத போது மீண்டும் மீண்டும் இலங்கை ஒரு சாதாரண பொருளாதார வளர்ச்சியை அடையிற நாடாக தான் இருக்க போகின்றது. நன்றி பேராசிரியர் அவர்களே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். உங்களுக்கும் நன்றி.